இந்த ஊரில் வந்து பஸ் வசதி இல்லை, சாலை வசதி இல்லை. எங்கள் ஊரில் பேருந்து வசதி ரொம்ப காலமாக இல்லை. கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க. ஒரு போக்குவரத்து வசதி இல்லாதனால எங்கேயுமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எதுக்கும் போக முடியலை. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேருந்து வந்து ஒன்றிணைச்சிருச்சு. அடுத்தவங்க உதவி செய்ய மறுக்கிறாங்க. ஒரு நாள் கூலியை நீங்கள் வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு தேவை பஸ்ஸு அப்படின்னு ரெடி பண்ணி பல தரப்பட்ட சமூகம் இருந்தாலும் இந்த பஸ்ஸுக்காக ஒன்றிணைஞ்சிருக்கிறோம். பேருந்து வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நம்மளே களத்துல இறங்கிட வேண்டியதுதான். தங்களோட சொந்த செலவுல சாலையை சீரமைத்து அசத்திய 3 கிராமத்து மக்கள். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேருந்து வந்து ஒன்றிணைச்சிருச்சு. அடுத்தவங்க உதவி செய்ய மறுக்கிறாங்க. ஒரு நாள் கூலியை நீங்கள் வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு தேவை பஸ்ஸு. பேருந்து வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்துல கீழப்புனல்வாசல், வாடிக்காடு மற்றும் ராமகிருஷ்ணபுரம் ஆகிய கிராமங்கள்ல 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இருக்கு. அந்த கிராமங்களுக்கு பல வருஷமா பாத்தீங்கன்னா பஸ் போக்குவரத்து வசதி இல்லாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அந்த மக்கள் ரொம்பவே சிரமத்துக்குள்ளாகி இருந்திருக்காங்க. பஸ் வசதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராவூரணி எம்எல்ஏ அசோக் குமார் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. அதன் பேர்ல அவரும் அரசு போக்குவரத்து அதிகாரிகள் கிட்ட பேசி உடனடியா அந்த கிராமங்களுக்கு பஸ் வசதி செய்யறதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் முறையான ரோடு வசதி இல்லாததுனால அந்த பஸ் செல்ல முடியாத நிலை இருந்துச்சு. இதை இப்படியே விட்டா சரி வராது, இதை நம்மளே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிதி திரட்டி இருக்காங்க. சாலையை சீரமைக்கும் பணியில ஈடுபட முடிவு பண்ணிருக்காங்க. அண்ட் அதன்படி 5 பாலங்கள் அமைத்தும் 2 பாலங்களை அகலப்படுத்தியும் சாலை போக்குவரத்துக்கு இடையூறா இருந்த மரம், செடி, கொடிகளை பொக்லைன் இயந்திரம் மூலமா அப்புறப்படுத்தியும் சாலையை சீரமைக்கும் பணியில கிராம மக்கள் ஈடுபட்டு வராங்க. தங்களோட சொந்த பணத்திலேயே கிராம மக்கள் சாலையை சீரமைச்சிட்டு இருக்காங்க. இந்த முயற்சிய சமூக ஆர்வலர்கள் பலரும் பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க.